தமிழ் ஸ்டாக் டிப்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு எப்படி கிராஃப் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்ன பண்ணுவீங்க, ஒரு வந்து கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல், அப்படி இல்லைன்னா வந்து கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா வந்து இயர்லி ப்ராஃபிட்ஸ் செக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டு இதுமாரி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் பார்த்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மணி கண்ட்ரோலில் ஒரு கிராஃபிக்கல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ புதுசாக இருக்க ஸ்டாக் மார்க்கெட் வந்தவங்க அல்லது இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி இருக்கிறது தெரியாதவங்கலாம் இதை பார்த்து நீங்கள் பெனிஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோலில் போய்ட்டு நீங்கள் சும்மா வந்து சர்ச் பண்ணிக்கலாம், எந்த கம்பெனி வேணுமோ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அலாவுதீன் போர்ட்ஃபோலியோவில் உள்ள ஒரு ஆர்த்தி இண்டஸ்ட்ரி ஸ்டாக் எடுத்து ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்டாக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாக்குள்ளே இருப்போங்க போயிட்டு, ஸோ அதில் போய்ட்டு இந்த ஃபினான்ஷியல்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ யூஸ்வலாக வந்து ஃபினான்ஷியலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எல்லாமே இருக்கும். இதுமாரி ப்ராஃபிட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து புதுசாக ஒரு ஃபீச்சர் இருக்குன்னா ஃபினான்ஷியல் கிராஃப்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபினான்ஷியல் கிராஃபை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட் இல்லாமல் கிராஃப் ஃபார்மேட்டில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும், ஈஸியாக இருக்கும் செக் பண்ணுறது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது ஃபினான்ஷியல் கிராஃப் நியூன்னு இருக்கு பாருங்க, இது நியூ ஃபீச்சர்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்னென்ன யூஸ்வலாக நான் என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ROCE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ROCE அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஸோ ஒரு கம்பெனியோட கேபிட்டல் வந்து எவ்வளோ வந்து ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேபிட்டலுங்கிறது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள வந்து ஓவரால் அசர்ட் மைனஸ் டெப்ட்டு. ஸோ வந்து அசட்டை வந்து டெப்டை மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ அதில் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இயர்லின்னு சொல்லிட்டு பார்க்குறது வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. யூஸ்வலாக ஒரு நல்ல கம்பெனி வந்து இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து அதில் 20% கொடுத்துக்கிட்டே இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம 1 இயர் கூடாது, ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அது மாதிரி பார்த்தோம்னா, ஸோ எவ்ரி இயர் வந்து ROCE வந்து மோர் தென் 20% கிட்ட இருந்துச்சுன்னா நல்ல கம்பெனிங்கிற மாரி இதுக்கான ஈக்குவல். ஸோ அதுமாதிரி ROCE பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆர்த்தி இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்துங்க, மார்ச் 14 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 18.5%, இது வந்து 19%, இது 19-20%, 20% பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 19-20% கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு அடுத்தது வேறு என்ன பார்க்கலாம்னு நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ஸோ இது வந்து பேட், அப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு அதுமாதிரி பார்க்குறது. ஸோ பார்த்தீங்கன்னா PATனா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, இது PPTனா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு, இது வந்து EBT சம்திங் அந்த எக்ஸாக்டாக வந்து எப்படின்னா இயர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸு டிப்ரிசியேஷன் இதெல்லாம் வர இயர்னிங்ஸ் தான் வந்து EBITDA. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, இதில் வந்து ஒவ்வொரு பாக்ஸும் கிளியராக கொடுத்துருக்காங்க. EBTA பேட், யூஸ்வலாக நான் பேட்டை தான் பார்ப்பேன். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து 2014 வந்து 148, இது 148 வந்துருக்கு. அதுமாரி வந்து 187 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ இதேமாரி நான் யூஸ்வலாக வந்து கம்பெனி சூஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து இயர்லி வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிருக்கணும். ப்ராஃபிட் மட்டும் இல்லை, எல்லாமே இயர்னிங்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு. அதுமாரி வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு. ஸோ இதுமாரி இதை செக் பண்ணுவேன். ஸோ அதுக்கடுத்து எப்படின்னா அதுமாரி வந்து நீங்கள் நெட் சேல்ஸ், சில பேர் நெட் சேல் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த நெட் சேல் பார்க்குறதுனா நெட் சேல் கிளிக் பண்ணிவிட்டு நெட் சேல் எந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெட் சேல் பார்த்தீங்கன்னா இது நெட் சேல், இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு பாருங்க. ஸோ நெட் சேல் அதுமாதிரி உங்களுக்கு என்னென்ன பேராமீட்டர் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதில். ஸோ சில பேர் டிவிடெண்ட் பார்ப்பாங்க. ஸோ டிவிடெண்ட் பார்க்குன்னா டிவிடெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு டிவிடெண்ட் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தருவாங்க. ஸோ அதுக்கான இது இருக்குது. ஸோ வந்து டிவிடெண்ட் பார்க்கலாம். ஸோ வந்து என்ன செக் பண்ணுறீங்களோ அதுக்கானதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வேறு என்னென்ன இருக்குது, நம்ம என்ன கிராஸ் புக்கு, அது ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்துட்டோம். அடுத்து நெட்ஒர்த்து, அதுமாரி வந்து நிறையா இது இருக்குது. டோட்டல் அசட்டு, டர்ன் ஓவர் ரேஷியோ,
இபிடிஏ அதெல்லாம் ப்ராஃபிட் பிஃபோர் வந்து இபிடிஏ இல்லை ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் தனித்தனியாக பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம். இப்படி வந்து ஓவராலாக பார்த்தோம். இது வந்து தனியாக பார்க்குறது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி பார்த்த மாதிரி இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு. ஸோ இதுமாரி வந்து இந்த கிராஃப் வந்து ஓவரலும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிராஃப் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வருஷத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது வந்து ஒர்க் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து செக்னு ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகிருக்கு, எந்தளவுக்கு க்ரோ ஆகிருக்கு, எந்தளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இதுமாரி நீங்கள் உங்களுடைய கம்பெனியை வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் கிராஃப் ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்டு கமெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.